So guys, இன்னைக்கு நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா elastic impression materials, that is agar and alginate. இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஓகே, as well as நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தியரி ப்ராக்டிக்கல் ரெண்டுலேயுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அகார் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலில் 5ஆல் கண்டிப்பாக கேட்பாங்க, தியரியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பட் ப்ராக்டிக்கலாக நீங்கள் அந்த அகாருங்கிற காம்பவுண்டை வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க. பட் ப்ராக்டிக்கலில் வைவால் கண்டிப்பாக கேட்பாங்க, சரிங்களா? ஆல்ஜினேட் வந்து எல்லாத்துலேயுமே இம்பார்ட்டண்ட்டு தான் ஆல்ஜினேட், ஓகேவா? ஸோ இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் தான். இன்றைக்கி நம்ம ஃபுல்லாகவே அகார் பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து எலாஸ்டிக் இம்ப்ரெஷன் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஆஸ் த நேம் சேஸ், எலாஸ்டிக்குங்கிற அந்த நேம்லேயே இருக்குது. இட் இஸ் அ ரப்பர் மெட்டீரியல், அதாவது நல்ல வளையிற தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் இந்த இம்ப்ரெஷன் மெட்டீரியல்ஸ், ஓகேவா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க. நான் சொல்கிறது அப்படியே நோட்ஸ் எழுதிக்கோங்க. தட் வில் பி ஸோ ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, இவ்வளோலாம் நீங்கள் ரீட் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா த ரிஜிட் இம்ப்ரெஷன் மெட்டீரியல் described till now are best suited for recording edentulous areas. அதாவது இவ்வளோ நாள் நம்ம பார்த்த இம்ப்ரெஷன் காம்பவுண்ட் ஆகட்டும், ஜிங்க் ஆக்சைடு யூஜினால் இம்ப்ரெஷன் பேஸ்ட் ஆகட்டும், இதெல்லாம் வந்து edentulous பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் திஸ் எலாஸ்டிக் இம்ப்ரெஷன் மெட்டீரியல்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் த டென்ச்சுலஸ் பேஷண்ட்ஸ், அதாவது பல்லு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, அவ்வளோதான், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் எலாஸ்டிக் இம்ப்ரெஷன் மெட்டீரியல்ஸ் தான். ஸோ சிஸ்டமில் எதுவுமே கிடையாது, ரெண்டே சிஸ்டம்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹைட்ரோகொலாய்ட்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் எலாஸ்டோமெரிக் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் மீன் பை ஹைட்ரோகொலாய்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹைட்ரோகொலாய்ட்ஸுங்கிற அந்த நேம்லேயே இருக்குது. இட் இஸ் அ ஹைட்ரோஷன்னா என்னது? வாட்டர், ஓகேவா? ஸோ வாட்டரை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான் ஹைட்ரோகொலாய்ட்ஸ். எலாஸ்டோமெரிக்னா இட் இஸ் அ எலாஸ்டோமெரிக் மெட்டீரியல், அதில் வந்து வாட்டர் எதுவுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது, ஓகேவா? ஸோ ஜஸ்ட் டூ மெட்டீரியல்ஸை கம்பைன் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும், டைரெக்டாக வந்து செட் ஆகும் வித்தவுட் எனி இன்வால்வ்மெண்ட் ஆஃப் த வாட்டர். ஓகே, அதுதான் வந்து எலாஸ்டோமெரிக் மெட்டீரியல்ஸ், அவ்வளோதான், ஓகேவா? ஸோ இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொல்யூஷன், சஸ்பென்ஷன், கொலாய்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி 10 மார்க்ஸில் நீங்கள் அகார் ஆல்ஜினேட்ஸ்லாம் எழுதும்போது இதெல்லாம் தேவையே கிடையாது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது ஹைட்ரோகொலாய்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதையும் நான் இங்கேயே சொல்லியிருக்கேன். தே ஆர் லயோசால்ஸ். லயோசால்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் கேஸ், லிக்விட் ஆர் சாலிட் இன் லிக்விட், ஓகேவா? கேஸ் அண்ட் லிக்விட் காம்பினேஷனாக இருக்கும், இல்லைன்னா சாலிட் இன் லிக்விட், ஒரு லிக்விடில் ஒரு சாலிடாக போட்டது, ஓகேவா? ஸோ இதெல்லாம் கம்பைண்டாக சேர்ந்து தான் லயோசால் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ ஹைட்ரோகொலாய்ட்ஸ் ஆர் லயோசால்ஸ் which they consist of the gelatin particles which is suspended in water. அதாவது ஹைட்ரோங்கிற வார்த்தையிலே தெரியும், the particles which is suspended in water. வாட்டரில் அது வந்து சஸ்பெண்ட் ஆகும்போது, அதாவது சேர்ந்தால் மட்டும்தான் இந்த பார்ட்டிக்கிளை நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ சின்ஸ் வாட்டர் இஸ் த டிஸ்பர்ஷன் மீடியம், இட் இஸ் நோன் அஸ் ஹைட்ரோகொலாய்ட். ஸோ த மீடியம் ஆஃப் டிஸ்பர்ஷன், அதாவது வாட்டருங்கிற மீடியம் இல்லைன்னா இந்த காம்பவுண்டை யூஸ் பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ இட் இஸ் நோன் அஸ் ஹைட்ரோகொலாய்ட். இதளவு வந்து நீங்கள் டெஃபினேஷன் எழுதினீங்கனாலே போதும், ஓகேவா? ஸோ ஹைட்ரோகொலாய்ட்ஸ் வந்து தெளிவாக இருக்குது, ஓகேவா? இது எதுவுமே வேறு எதுவுமே தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோகொலாய்ட்ஸ்? ஹைட்ரோகொலாய்ட்ஸ்லேயே 2 டைப்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரிவர்சிபிள் ஹைட்ரோகொலாய்ட். ரிவர்சிபிள்னா என்ன? விட் இஸ் ரீயூசபிள், ஓகேவா? பிகாஸ் their physical state can be reversed. this physical state நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான் இதை ரிவர்சிபிள்னு சொல்கிறோம். irreversibleனா என்ன? once they set, it is usually permanent, it cannot be reversed, so it is called as irreversible hydrocolloids, அவ்வளோதான். ஸோ டைப்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ரிவர்சிபிள், irreversible, that's it. ஃபர்ஸ்ட் ரிவர்சிபிள் ஹைட்ரோகொலாய்ட்ஸை பற்றி இந்த டாபிக், அதாவது இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு ரிவர்சிபிள் ஹைட்ரோகொலாய்ட்ஸ் பற்றி மட்டும்தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். ஸோ அகார் தனியாக எடுக்கிறேன், நெக்ஸ்ட் டாபிக் வந்து நான் ஆல்ஜினேட் தனியாக கிளாஸாக எடுக்கலாம், ஓகேவா? ஸோ இதில் ஃபுல்லாகவே அகார் கவர் பண்ணிடலாம். அகார் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாகவும், அதாவது நேராக காட்ட மாட்டாங்க, நிறைய விஷயத்த காட்ட மாட்டாங்க, அண்ட் ஜஸ்ட் வந்து தியரி மட்டும் சொல்லிட்டு போயிடுவாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் மக் பண்ணுற மாதிரி இருக்கும்.
நிறைய வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்குறத விட உங்களுக்கு வந்து அதை விஷுவலாக உங்களுக்கு காட்டினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் ஆனால் அது காட்ட மாட்டாங்க. ஸோ காலேஜஸ் நிறைய இதில் வந்து அகாருங்கிற விஷயத்த வந்து காட்டவே மாட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த டாப்பிக்கை வந்து ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னு இந்த டாப்பிக்கே எடுக்கிறேன். பிகாஸ் நிறைய பேர் வந்து அகாரில் வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஆல்ஜினேட்ஸ் வந்து ஈஸியாக படிச்சிருவாங்க, பட் அகார் வந்து படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி விஷுவலைஸாக உங்களுக்கு நிறைய பிக்சர்ஸ் காட்டி நிறைய ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நேரில் நீங்கள் பார்க்குறே எப்படி இருக்குமோ அந்த லெவலில் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இது நான் சொல்லிக் கொடுக்கறது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து கடைசி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து மறக்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு வந்து கிளியராக நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? ஸோ சொல்ல நோட்ஸை வந்து நீங்கள் எழுத ஆரம்பிங்க. ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, சரி. இப்போ வந்து அகாருக்குள்ளே போகலாம். ஸோ அகார் பார்த்திங்க அப்படின்னா இந்த அகாருங்கிற காம்பவுண்டை வந்து எங்கே வந்து ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் எலாஸ்டிக் இம்ப்ரெஷன் மெட்டீரியல், அதாவது ஃபஸ்ட்டு சக்ஸஸ் பண்ணி ஒரு டிஸ்கவர் பண்ண ஒரு மெட்டீரியல் வந்து அகார் தான். ஓகேவா? இது எதில் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ஆர்கானிக் ஹைட்ரோஃபிலிக் கொலாய்டு. இந்த பாலிசாக்கரைட்ஸ்லாம் தேவையில்லை. இட் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் சர்டன் டைப்ஸ் ஆஃப் சீவீட்ஸ். ஓகேவா? சீவீட்லேருந்து தான் இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் எதுவுமே தேவையில்லை. நான் ஹைலைட்ஸ் பண்ணியிருக்கிறத மட்டும் நீங்கள் நோட்ஸ் எடுங்க. எக்ஸ்ட்ரா எதுவுமே எழுதணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட், இட் இஸ் ப்ரெசன்ட்லி ரீப்ளேஸ்டு பை ஆல்ஜினேட். அதாவது இப்போ வந்து இந்த அகாருக்கு ரீப்ளேஸ் பண்ணி ஆல்ஜினேட்ஸுங்கிற ஹைட்ரோகோலாய்டு தான் இப்போ ரெகுலராக எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜஸ். நான் வந்து இதோட லாஸ்ட்டில் வந்து அதோட டிஸ்அட்வான்டேஜ் சொல்லியிருக்கேன். அப்போவே வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும் அகாருங்கிறது என்ன, எதுக்காக நம்ம வந்து ஆல்ஜினேட்டை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கனாலே உங்களுக்கு இந்த வேர்டுக்கு தெளிவான மீனிங் வந்து கிடச்சிரும். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதோட யூசஸ். ஸோ நம்ம அகாருங்கிறத வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இட் இஸ் வைட்லி யூஸ்ட் அட் ப்ரெசன்ட் ஃபார் காஸ்ட் டியூப்ளிகேஷன். ஒரு டியூப்ளிகேஷன் ஆஃப் த காஸ்ட், ஒரு மாடலை வந்து நம்ம திரும்ப ரெப்ளிகாவை டியூப்ளிகேட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் யூஸ் பார்த்திங்கன்னா ஃபார் ஃபுல் மவுத் இம்ப்ரெஷன் வித் டீப் அண்டர்கட்ஸ். ஸோ அண்டர்கட்ஸ் இருந்தாலும் இந்த இம்ப்ரெஷன் வந்து டென்ச்சுலஸ் பேஷண்ட்ஸ்க்கு ஃபுல்லாக எடுக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எலாஸ்டோமஸ், அதாவது நெக்ஸ்ட் நம்ம டாபிக்ஸ் வரப்போது எலாஸ்டோமஸ் அப்படிங்கிறது. அதைத்தான் நம்ம வந்து இப்போ வந்து கிளினிக்ஸ்லலாம் யூஸ் பண்ணுறது எலாஸ்டோமஸ் தான். க்ரௌன் பிரிட்ஜ் அதெல்லாம் பண்ணுறப்ப இம்ப்ரெஷன் எடுக்கிறதுக்கு நம்ம இப்போல்லாம் வந்து எலாஸ்டோமஸ் யூஸ் பண்ணுறோம். பட் ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கவர் பண்ண அகாரை தான் க்ரௌன் பிரிட்ஜ் இம்ப்ரெஷன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், ஆஸ் அ டிஷ்யூ கண்டிஷ்னர்னால் என்னென்னா கண்டிஷனிங் ஆஃப் த டிஷ்யூஸ்க்கு இதை யூஸ் பண்ணாங்க. ஸோ தீஸ் ஆர் த 4 பாயிண்ட்ஸ் ஆஃப் யூசஸ். ஓகேவா? ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிளாக நான் ஹைலைட்ஸ் பண்ணியிருக்கிறத மட்டும் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் சப்ளைடஸ். ஸோ சப்ளை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஒரு பிக்சர்ஸ் காட்டுறேன். நீங்கள் அந்த பிக்சர்ஸை வந்து ஒன்று ஒன்றா பாருங்கள். ஓகே, பிக்சர்ஸ் பார்த்துட்டிங்களா? அந்த பிக்சர்ஸில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் நான் 3 டைப்ஸ் ஆஃப் டாபிக்ஸை வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா த ஃபார்மர், அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது வாட்டர் கூல்டு இம்ப்ரெஷன் ட்ரே அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் ட்ரே இருக்குது. ஓகேவா? ஸோ அதையும் உங்களுக்கு விசிபிளாக இப்போ பிக்சரில் காட்டுறேன். அந்த பிக்சர் உங்களை ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ட்ரேஸில் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், மெட்டல் ட்ரேஸ். பட் இப்போல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறோன்னா இந்த செகண்டில் காட்டினில் சிரஞ்ச் மெட்டீரியல்ஸ், அதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த சிரஞ்ச் மெட்டீரியல் எப்படி இருக்குன்னா கலராக இருந்தது இல்லையா? நான் பார்த்தின பிக்சரில் தெரிஞ்சிருந்தது இல்லையா? ஸோ இட் இஸ் supplied in different colors and is more fluid than tray materials. Of course உங்களுக்கே தெரியும் ட்ரே மெட்டீரியல் விட எப்போவுமே சிரஞ்ச் மெட்டீரியல் தான் ஃப்ளோ அதிகமாக இருக்கும், ஃப்ளூயிடாக இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். சப்ளைடர்ஸ் வந்து தெளிவாக புரிஞ்சிடுச்சா? உங்களுக்கு பிக்சரைஸ் பண்ணி காட்டினதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு காட்டவே மாட்டாங்க, காலேஜஸ் லெவல்லலாம் வந்து இதெல்லாம் காட்டவே மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு எக்ஸாமில் எழுதும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா
அகாரோட காம்போசிஷன். ஸோ காம்போசிஷனுக்கு இவ்வளோ காம்போசிஷன்ஸ் இருக்குது. இதை எப்படி ஈஸியாக உங்களுக்கு வந்து மக் பண்ணுறது, எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லி ஒரு நியூமானிக் சொல்லித்தரேன். ஓகேங்களா? இட் இஸ் ஏபிபி. ஏ பிபி பேஷண்ட் அண்டர்கோஸ், அதாவது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பேபி பேஷண்ட் இருக்காங்க, அவங்க வந்து கேட் வாக் பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் பிபி பேஷண்ட்டுங்கிற அந்த இது வந்து பிபிலே வந்துடணும். ஓகே, பேஷண்ட்டு பி தனியாக போடக்கூடாது, பிபி அவ்வளோதான். அவங்க என்ன பண்ணுறாங்க, கேட் வாக் போகிறாங்க. வாக்கில் டபிள்யூ மட்டும்தான் ஞாபகம் வரணும். சரியா? டபிள்யூ 2 தடவை வரும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஏ ஃபார் அகார், பி ஃபார் போரேட்ஸ், பி ஃபார் பொட்டாசியம் சல்ஃபேட். ஸோ பேஷண்ட்டுங்கிற அந்த பி வந்து எடுக்கக்கூடாது, பொட்டாசியம் சல்ஃபேட் பியோட முடிச்சுக்கணும். சரியா? ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, கேட் வாக் பண்ணுறாங்க. ஸோ சி ஃபார் கலரிங் ஃப்ளேவரிங் ஏஜென்ட், ஏ ஃபார் அல்கைல் பென்சோயிட்ஸ், டி ஃபார் திக்ஸோட்ரோபிக் மெட்டீரியல், டபிள்யூ வந்து ட்வைஸ் வரும்னு சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஹார்ட் வேக்ஸ் ஹார்டு. ஓகேவா? டபிள்யூ வந்துடணும். செகண்ட் டபிள்யூ ஃபார் வாட்டர். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். பர்சன்டேஜஸ்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான் காம்போசிஷன். ஸோ இந்த நியூமோனிக் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எ பிபி பேஷண்ட் அண்டர்கோஸ் அ கேட் வாக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். நியூமோனிக்ஸ் வச்சு படிங்க. ஸோ இந்த காம்போசிஷன்லாம் ரொம்ப ஈஸியாக எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மேனிப்புலேஷன். ஸோ மேனிப்புலேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பிக்சர் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த பிக்சரில் நான் வந்து உங்களுக்கு எப்படி அதை வந்து ஈஸியாக படிக்கலாம் அப்படிங்கிற பிக்சரைஸை வந்து உங்களுக்கு காட்டுறேன். அதில் நீங்கள் வந்து பாருங்க, உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ பிக்சர்ஸ் வந்து பாருங்கள். ஸோ இதுதான் அந்த செக்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன், செகண்ட் செக்ஷன், தேர்ட் செக்ஷன், இந்த மாதிரி 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பாய்லிங் செக்ஷன், செகண்ட் இஸ் ஸ்டோரேஜ் செக்ஷன் அண்ட் தேர்ட் இஸ் டெம்பரிங் செக்ஷன். ஸோ இது மூணுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால மேடாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷனில் வந்து மெட்டீரியலை நம்ம வச்சு 100 டிகிரி செல்சியஸில் வந்து மெல்ட் பண்ணணும். ஸோ லிக்விடாக மாறினதுக்கப்புறமா செகண்ட் இருக்கிற ஸ்டோரேஜ் செக்ஷனில் அது 65 to 68 டிகிரி செல்சியஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 46 டிகிரி செல்சியஸில் வந்து டெம்பரிங் செக்ஷனில் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மெட்டீரியலை லோட் பண்ணி இம்ப்ரெஷன் எடுக்கணும். ஸோ ஏன் இப்போ டெம்பரேச்சரை குறைக்கிறோம் அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸில் நம்மளோட ஓரல் டிஷ்யூஸ் வந்து பியர் பண்ண முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம இம்ப்ரெஷன் ட்ரேயில் லோட் பண்ணி இம்ப்ரெஷன்ஸ் எடுக்கணும். டைரெக்டாக பாய்லிங் செக்ஷனில் இருந்து நம்ம இம்ப்ரெஷன் எடுக்க முடியாது. ஸோ ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு விசிபிளாக காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப்ஸில் இருக்கிறது அண்ட் சிரஞ்ச் என்னதான் காட்டியிருக்கேன். இம்ப்ரெஷன் ட்ரே இருக்கும், இன்லெட் அவுட்லெட் டியூப்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த பிக்சர். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு இந்த கண்டிஷனரில் என்னென்ன இருக்குன்னு நான் எல்லாமே வந்து உங்களுக்கு அதில் டீச் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செக்ஷன்ஸில் எந்த மாதிரி டிகிரி செல்சியஸில் இருக்கும், அதில் என்னென்ன செக்ஷன்ஸில் என்னென்ன நடக்குங்கிறத இதை டீட்டெயிலாக உங்களுக்கு எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னு இதில் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ 10 minutes in boiling water. So first sectionல வந்து 10 minutes தான் இருக்கணும் boiling water which is 100 degree Celsius. The sole should be, and the solution எப்படி இருக்கணும், it should be homogeneous and free of lumps, அதாவது எந்த air bubbles இருக்கக்கூடாது. Every time material is re-liquefied 3 minutes should be added. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அந்த மெட்டீரியல் வந்து திரும்ப ஹார்டன் ஆக்கும்போது திரும்ப லிக்விஃபைடாக மாறணும் அப்படின்னா 3 minutes வந்து அந்த ஃபர்ஸ்ட் பாய்லிங் செக்ஷனில் மாற்றணும். ஒன்ஸ் நீங்கள் வந்து இம்ப்ரெஷன் எடுக்கிறீங்க, இது வந்து நம்ம ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா திரும்ப வந்து அந்த பாய்லிங் செக்ஷனில் போடும்போது நம்ம 3 minutes எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணால் தான் அந்த மெட்டீரியல் திரும்ப வந்து என்ன ஆகும்னா லிக்விஃபையாக மாறும், அதாவது வாட்டரியாக மாறும். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஓகே. This is because it is more difficult to break down the agar brush heap structure after a previous use. அதாவது ஒன்ஸ் நீங்கள் இம்ப்ரெஷன் எடுத்துட்டீங்க, திரும்பவும் வந்து ரீலிக்விஃபை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த அகார் வந்துட்டு என்ன ஆகாதுன்னா ஈஸியாக பிரேக் ஆகாது. ஸோ இட் ரெக்வயர்ஸ் அடிஷ்னல் டிகிரி செல்சியஸ் வந்து அடிஷ்னலாக தேவைப்படும். சரிங்களா? ஸோ அதனால தான் 3 minutes எக்ஸ்ட்ராவாக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? புரிஞ்சிடுச்சா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கம்பார்ட்மெண்ட் ஸ்டோரேஜ் செக்ஷன் பார்த்துருப்பீங்க. திஸ் ஸ்டோரேஜ் செக்ஷனில் டெம்பரேச்சர் பார்த்திங்க அப்படின்னா 100 விட கம்மியாக தான் இருக்கணும். ஸோ 65 to 68 டிகிரி செல்சியஸ் தான் ஐடியல். ஓகேவா? இட் இஸ் ஸ்டோர்ட் இன் திஸ் கண்டிஷன். அந்த சோல் கண்டிஷன்லேயே வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கணும் இன் திஸ் டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த டிகிரி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டெம்பரிங் செக்ஷன். டெம்பரிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான டெம்பரேச்சரில் இருக்கணும். ஏன்னா நம்ம 100 டிகிரி செல்சியஸில் வந்து மவுத்தில் இன்சர்ட் பண்ண முடியாது பேஷண்ட் மவுத்தில். இட் கேன் காஸ் ஓரல் டிஷ்யூ டேமேஜ். ஸோ ஓரல் டிஷ்யூ வந்து டேமேஜ் பண்ணிடும், நம்மளால் டாலரேட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் அந்த டிகிரியை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ டெம்பரிங் செக்ஷனில் 46 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கணும். அதுவுமே வந்து 2 மினிட்ஸ் தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா திரும்ப என்ன ஆயிரும்னா சாலிடாக மாற ஆரம்பிச்சிடும். ஓகேவா. வித் த மெட்டீரியல் லோடட் இன் த ட்ரே. ஸோ ட்ரேயில் லோட் பண்ணி நம்ம வந்து இம்ப்ரெஷனை குவிக்காக எடுத்துடணும். இந்த டெம்பரிங் செக்ஷனில் 2 மினிட்ஸுக்கு மேலே வந்து வைக்கக்கூடாது. ஓகேவா. இட் இஸ் டன் டு ரெடியூஸ் டெம்பரேச்சர் ஸோ இட் கேன் பி டாலரேட்டட் பை ஓரல் டிஷ்யூஸ். ஓகேவா. இட் ஆல்சோ மேக்ஸ் த மெட்டீரியல் விஸ்கஸ். ஸோ இதுவுமே என்ன பண்ணுது, மெட்டீரியலை விஸ்கஸாக மாற்றுது. அதாவது லிக்விடாகவே இருந்துச்சு அப்படின்னா அந்த மெட்டீரியல் வந்து நம்மளால் இம்ப்ரெஷன் எடுக்க முடியாது. ஸோ விஸ்கஸ்னால் ஹார்டாக மாற்றுது. ஓகேவா. அப்போ தான் நம்மளால் இம்ப்ரெஷனை எடுக்க முடியும். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் போகலாமா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இம்ப்ரெஷன் ட்ரேஸ். ஸோ இம்ப்ரெஷன் ட்ரே பார்த்திங்கன்னா நார்மல் இம்ப்ரெஷன் ட்ரே இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அ ரிம்லாக் ட்ரே. ரிம்லாக் ட்ரே பற்றி உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து நான் ஒரு மெட்டீரியல்ஸ்லாம் காட்டுறேன். அந்த ரிம்லாக் ட்ரே பற்றி நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் சொல்லிவிட்டு நான் இதை சொல்லி கொடுத்தேன்னா ஈஸியாக புரியும். சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரிம்லாக் ட்ரேஸ். ஓகேங்களா. அவுட்லெட் இன்லெட் இப்படி தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வாட்டர் சர்க்குலேஷன் அண்ட் டார்க் பிங்க் கலரில் இருக்கிற ஏரியாஸ் தான் டீத் கவர் பண்ணுற ஏரியாஸ். இட் ஷுட் பி கிவன் அ ஸ்பேஸ் ஆஃப் 3 mm அக்ளூசலி, லேட்ரலி அண்ட் டிஸ்டலி. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரேஸ். இட்ஸ் ஃபார் அப்பர், அதாவது மேக்ஸிலரி இம்ப்ரெஷன் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரேஸு. இது வந்து மேண்டிபுலர் ட்ரே. இது ரெண்டும் கிளினிக்லாம் இப்படி இருக்குங்கிறதுக்காக காட்டுறதுக்காக தான் நான் இதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ட்ரேவை பார்த்துட்டிங்க இல்லையா, எப்படி வந்து அந்த ஸ்பேஸ்லாம் கொடுத்து பண்ணணுங்கிறது அது அப்படியே தான் இங்கே இருக்கும். ஓகேவா. வாட்டர் சர்க்குலேட்டிங் டிவைசஸ். ஓகே. பீடிங் ஆன் த இன்சைட் ஆஃப் ட்ரே ஹெல்ப் டு ரிட்டைன் த மெட்டீரியல். இன்லெட் அவுட்லெட் அவ்வளோதான். ஸ்பேஸ் ஆஃப் 3 mm அக்ளூசல், லேட்ரல் அண்ட் டிஸ்டல் டு கவர் த ஆல் த டீத். அவ்வளோதான். ஓகேவா. அந்த பிக்சர் பார்த்தே உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெம்பர்ட் மெட்டீரியல் கம்பார்ட்மெண்ட்லேருந்து எடுக்கிறோம். எடுத்ததுக்கு அப்புறமா த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் அகார் சோல், அதாவது அந்த அவுட்டராக ஒரு சர்ஃபேஸ் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் நம்ம ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துடணும். ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு தென் த வாட்டர், அந்த ஒயர் இருக்கு இல்லையா, இன்லெட் அவுட்லெட், அந்த ஒயரில் வந்து வாட்டர் ஹோஸ்ட்டை கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா. ஸோ திஸ் ஆர் பொசிஷன்ட் இந்த மவுத் பண்ட் டென்ட். நம்ம என்ன பண்ணுறோம், இம்ப்ரெஷனை மவுத்தில் வச்சு இன்சர்ட் பண்ணிட்டோம். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் த வாட்டர் இஸ் சர்க்குலேட்டட் அட் 18 to 21 டிகிரி செல்சியஸ். ஓகேவா. அதிகமாக இருக்கக்கூடாது, இந்த அளவு தான் இருக்கணும். ஓகேவா. இன்லெட் அண்ட் அவுட்லெட்டில் வந்து இந்த அளவு வாட்டர் வந்து சர்க்குலேஷனில் இருக்கும். ஸோ அன்டில் த ஜிலேஷன் அக்கர்ஸ், அந்த அகார் வந்து ஜெல்லாக மாறுற வரைக்கும் இந்த வாட்டர் சர்க்குலேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். ரேப்பிடாக கூலிங் பண்ணக்கூடாது. Rapid cooling causes a distortion in the impression. ஓகே. ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் அவசியம் இல்லை, நான் மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன், அது மட்டும் நீங்கள் எழுதிங்கனாலே போதும். ஓகேவா. இன்கேஸ் மேக்ஸெல்லாம் நீங்கள் வந்து எடுக்கும்போது இன்கேஸ் இட் ஹேஸ் அ டீப் பேலட், ஓகே, அந்த மாதிரி டீப் பேலட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் திஸ் காம்பவுண்ட் இஸ் பிளேஸ்ட் ஆன் பேலட்டல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ட்ரே. ஓகேவா. பேலட்டல் ஆஸ்பெக்ட் ஆஃப் வைக்கணும். in order to provide uniform thickness of hydrocolloids. ஏன்னா யூனிஃபார்ம் திக்னஸ் இருக்கணும். ஸோ டீப் பேலட்ஸ் இருக்கும்போது மட்டும் பேலட்டெல்லாம் ப்ளேஸ் பண்ணணும். மேண்டிபுலர் ட்ரே வந்துட்டு எப்படி வைக்கணும்னா டிஸ்டல் ஆஸ்பெக்டில் லிமிட்டேஷனோட வைக்கணும். ஓகேவா. இன் ஆர்டர் டு லிமிட் த இம்ப்ரெஷன் மெட்டீரியல். ஸோ டிஸ்டல் சர்ஃபேஸ்க்கும் அதிகமாக போச்சுன்னா தே கேன் காஸ் அ கேக் ரிஃப்ளெக்ஸ் டு த பேஷண்ட். ஓகேவா. ஸோ அதனால் நம்ம அந்த வரைக்கும் தான் நம்ம வந்து இம்ப்ரெஷன் மெட்டீரியலை வைக்கணும். Black tray compound is also used as it is not affected in the tempering bath. Tempering bathல இது affect ஆகாது. ஸோ black tray compound ஒன்று இருக்குது, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் எப்படி ரிமூவ் பண்ணணும், சிம்பிளாக ஒன்றுமே கிடையாது. இட் இஸ் ரிமூவ் ரேப்பிட்லி இன் அ சிங்கிள் ஸ்ட்ரோக் மெத்தட். அதாவது ஒரே ஸ்ட்ரோக்கில் நம்ம வந்து ரேப்பிடாக ரிமூவ் பண்ணிடணும். ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா. ஸோ எடுத்ததுக்கப்புறம் இட் இஸ் rinsed with water. எக்ஸஸ் வாட்டர் ரிமூவ் பை ஷேக்கிங் த இம்ப்ரெஷனை ஃபாஸ்ட்டாக எடுக்கணும். ரின்ஸ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸஸ் வாட்டரை ஃபுல்லாக ஷேக் பண்ணி எடுத்துடணும். அவ்வளோதான். ஸோ அகார் இம்ப்ரெஷனை எப்படி ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா த ஸ்டோரேஜ் இட் ஷுட் பி அவாய்டட். ஓகேவா. நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியாது, ரொம்ப நேரம் ஸ்டோர் பண்ணக்கூடாது. அப்படி ஸ்டோர் பண்ணால் 1 hour நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஸோ
ஸோ காஸ்ட் ஷுட் பி போர்ட் இமீடியட்லி. ஓகேவா, இமீடியட்டாக போர் பண்ணிடணும். இல்லை நம்ம ஏரில் வந்து சப்போஸ் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது ஜஸ்ட் ஏரில் வெளியவே வச்சிட்டோம் அப்படின்னா இட் காஸ் டீஹைட்ரேஷன். அதே நம்ம வாட்டரில் இமர்ஸ் பண்ணி விட்டால் இட் கேன் காஸ் ஸ்வெல்லிங் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டுமே பண்ணக்கூடாது, இமீடியட்டாக காஸ்ட்டை போர் பண்ணிடணும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா செப்பரேஷன் ஃப்ரம் காஸ்ட். ஸோ காஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறப்போ ஜிப்சம் ப்ராடக்ட் எப்போ செட் ஆகுதோ, அதாவது பிளாஸ்டர், டென்டல் ஸ்டோன்ஸ், டை ஸ்டோன்ஸ் எது நம்ம போர் பண்ணுறோமோ அது வந்து செட் ஆனவுடனே இந்த இம்ப்ரெஷன் வந்து ஈஸியாக நம்ம வந்து ஜிப்சம் ப்ராடக்ட்ஸை உடனே எடுத்துடணும். ரொம்ப நேரம் வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா இட் கேன் காஸ் டீஹைட்ரேஷன், இட் கேன் காஸ் ஸ்டிஃப்னா ரொம்ப இறுகி போயிடும். ஸோ என்ன ஆகும்னா நம்மளால் ரிமூவ் பண்ணுறது கஷ்டமாயிடும். ஓகேவா, ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டாலும் இந்த மாடல் மே ஃப்ராக்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சீக்கிரமாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இது வந்து தனி செப்பரேட்டாக கூட உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா, the properties. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் மெயின்லி syneresis அண்ட் imbibition. இது ரெண்டுக்கும் சேர்த்து நான் ஒரு பிக்சர் இப்போ இன்சர்ட் பண்ணுறேன். அந்த பிக்சர் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, பார்த்துட்டிங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா syneresis அண்ட் inhibition அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லாஸ் ஆர் கெயின் ஆஃப் வாட்டர் தான். சப்போஸ் வாட்டர் லாஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் syneresis. இம்பிபிஷன்னா வாட்டர் கெயின் ஆகி அது வந்து ஸ்வெல்லாக ஆரம்பிச்சிடும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் இம்பிபிஷன். ஓகேவா, ஸோ திஸ் டூ அது ரெண்டும் வந்து டைமென்ஷனல் ஸ்டெபிலிட்டியை தான் நம்மளுக்கு சொல்லுது. ஓகேவா, ஸோ syneresis எதனால் நடக்குதுன்னா வாட்டர் இஸ் லாஸ் பை எவாப்ரேஷன். ஓகேவா, immersed in water it absorbs water by process is known as imbibition. That's it, அவ்வளோதான். agar வந்து ரெண்டுமே exhibits properties of both syneresis and imbibition. When it is immersed in water they do not imbibe more the original content which was lost by evaporation. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the original content வந்து எவாப்ரேஷனில் தான் அதிகமாக லாஸ் ஆகும். எதை விட அப்படின்னா when it is stored inside the water. ஓகேவா, எவாப்ரேஷன் தான் ஜாஸ்தி ஹையர் அமௌண்ட்டில் இருக்குன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஸோ திஸ் டூ கேன் காஸ் ரிசல்ட் இன் த டைமென்ஷனல் சேஞ்சஸ். ஓகே, தேர்ஃபோர் இட் காஸ் டு இன்அக்யூரேட் காஸ்ட், அவ்வளோதான். ஓகேவா, syneresis, imbibition 5 மார்க்ஸ்லேயும் நீங்கள் வந்து இதை செப்பரேட்டாக கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் flow. So this fluid is sufficient to record the fine details if it is correctly manipulated. இப்போ கரெக்டாக மேனிப்புலேட் பண்ணோன்னா நான் கரெக்டாக வந்து டீட்டெயில்ஸ்லாம் ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஜிலேஷன், லிக்விஃபேக்ஷன், ஹிஸ்டெரிசிஸ். இது ரொம்ப ஈஸி. ஜிலேஷன்னா ஒரு மெட்டீரியல் சாலிடிஃபை ஆகிறது தான் ஜிலேஷன், அதாவது ஒரு பொருள் வந்து கெட்டித்தன்மை ஆகிறது பேர் ஜிலேஷன். லிக்விஃபேக்ஷன்னா மெல்ட் ஆகிறது, அதாவது கரையிறதுக்கு பேர் லிக்விஃபேக்ஷன். ஸோ திஸ் டூ டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ ஜிலேஷன் அதாவது ஒரு பொருளை ஒரே டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து லிக்விடாக மாறும். ஒரே டெம்பரேச்சரில் கூல் பண்ணோன்னா அதே மைனஸில் மாற்றணும். ஸோ அதுவுமே வந்துட்டு ரெண்டு டெம்பரேச்சருமே அகாருக்கு ஒரே மாதிரி இருக்காது. த டிஃப்ரென்ஸ், ஓகே, திஸ் டெம்பரேச்சர் லேக் பிட்வீன் திஸ் லிக்விஃபேக்ஷன் அண்ட் ஜிலேஷன் இஸ் நோன் அஸ் ஹிஸ்டெரிசிஸ். அதாவது ஒரே டெம்பரேச்சரில் வந்து ஒன்று கெயின் ஆகும் இல்லை லாஸ் ஆகும். ஓகேவா, ஸோ +37னா -37 வந்து அது லிக்விடாக மாறணும். பட் இந்த அகாரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரே டெம்பரேச்சரை எக்ஸிபிட் பண்ணாது. ஸோ இட் அக்கர்ஸ் அட் அ ஹையர் டெம்பரேச்சர், தட் இஸ் 60 to 72 degree Celsius ஹையர் தன் த ஜிலேஷன் டெம்பரேச்சர். ஸோ எப்போ அந்த பொருள் மெல்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிலேஷன் டெம்பரேச்சரை விட 60 to 72 degree Celsius வந்து நம்ம அதிகமாக வச்சா மட்டும்தான் இந்த மெல்ட்டிங் ப்ராசஸ் நடக்குது. ஸோ இந்த டெம்பரேச்சர் லேகுக்கு பேர் தான் ஹிஸ்டெரிசிஸ். ஓகேவா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஓகேவா, வேண்டாம். எலாஸ்டிசிட்டி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஹைலி எலாஸ்டிக் இன் நேச்சர், அவ்வளோதான். அது மட்டும் மென்ஷன் பண்ணாவே போதும். ரீப்ரொடக்ஷன் ஆஃப் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் ப்ரொடியூசஸ் அச்சீவபிள், அதாவது நமக்கு ஓரளவு குட் குவாலிட்டி ஆஃப் த டீட்டெயில்ஸ் தான் கிடைக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் அக்யூரேசி அண்ட் டைமென்ஷனல் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் ஹைலி அக்யூரேட் அட் த டைம் ஆஃப் ரிமூவல் ஃப்ரம் த மவுத். நம்ம எப்போ மவுத்லேருந்து எடுக்கிறோமோ அப்போ ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். சப்போஸ் நம்ம ரொம்ப நேரம் வந்து வச்சுருக்கோம் அந்த இம்ப்ரெஷனை அப்படின்னா மட்டும்தான் இட் கேன் காஸ் அ லீஸ்ட் டைமென்ஷனல் சேஞ்சஸ். ஓகேவா, ஒர்க்கிங் அண்ட் செட்டிங் டைம்.
ஸோ ஒர்க்கிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய டைம் 7 to 15 minutes பண்ணணும். அதோட செட்டிங் டைம் ஒன்லி 5 minutes மட்டும்தான். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னா நம்ம உள்ளே இருக்கிற அந்த வாட்டர் சர்க்குலேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து சேஞ்ச் பண்ணுறது மூலமாக இந்த செட்டிங் டைமை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் டியர் ஸ்ட்ரென்த், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். இதில் கண்டிப்பாக நம்ம வந்து படித்து தான் ஆகணும். ஓகேவா? வேறு சாய்ஸே கிடையாது. ஸோ டியர் ஸ்ட்ரென்த்ங்கிறது 715 grams per centimeter square and compressive strength is 8000 grams per centimeter square. ஓகேவா? The compressive strength should not be less than 35.65. ஓகேவா? இதை விட கம்மியாக ஆச்சுன்னா இட் இஸ் அ வெரி வெரி வீக் மெட்டீரியலாக அப்படின்னு ஆகிடும். ஸோ என்ன அப்படின்னா த ட்ரே மெட்டீரியல்ஸ்க்கு மட்டும்தான் இந்த டியர் ஸ்ட்ரென்த், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எல்லாம் வந்து ட்ரே மெட்டீரியல்ஸ்க்கு மட்டும்தான். நாட் ஃபார் சிரிஞ்ச் அண்ட் பல்க் மெட்டீரியல்ஸ், இட் இஸ் ஃபார் ட்ரே மெட்டீரியல்ஸ் அலோன். ஓகே? ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து மக் பண்ணி தான் ஆகணும், வேறு சாய்ஸே கிடையாது. சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் த லேமினேட் டெக்னிக், அகார் ஆல்ஜினேட் காம்பினேஷன் டெக்னிக். இந்த டெக்னிக்கை நான் ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டிங்களா? ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் வந்து சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ப்ளூ கலரில் உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ அந்த ப்ளூ கலரில் இருக்கிறதுக்கு பேர் வந்து அகார். ஓகே? இட் இஸ் சிரஞ்ச். அது எந்த ஏரியா ரெக்கார்ட் பண்ணுமோ அந்த ஏரியாவில் மட்டும் சிரஞ்ச் அகாரை வந்து இன்செர்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில்டு ஆல்ஜினேட்டை வந்து அதுக்கு மேலே வச்சு ரெண்டையும் சேர்த்து ப்ரெஷர் கொடுத்து ஒரு இம்ப்ரெஷன் எடுத்து வச்சுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆல்ஜினேட் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக செட் ஆகும். வேறஸ் அந்த அகார் வந்து இந்த கூல் ஆல்ஜினேட்குள்ளே நமக்கு வந்து அதர் தென் த வாட்டர் சர்க்குலேஷனுக்கு தவிர்த்து நம்ம ஆல்ஜினேட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு அக்யூரேட்டான ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் லேமினேஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே இம்ப்ரெஷனில் எடுக்கிறோம். ஸோ தட் இட் கிவ்ஸ் அ மோர் அக்யூரேசி தென் த செப்பரேட் அகார் அண்ட் ஆல்ஜினேட் இம்ப்ரெஷன்ஸ். அவ்வளோதான். ஓகே? ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்ன? இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா சிரஞ்ச் அகார் வந்து பெட்டர் டீட்டெயில்ஸ் கொடுக்கும். லெஸர் ஏர் பபிள்ஸ் வந்து அவ்வளோவா இருக்காது. வாட்டர் கூல் ட்ரேஸ் வந்து தேவையில்லை இல்லையா? நமக்கு வாட்டர் இல்லாமல் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஆல்ஜினேட்டை வந்து ரெகுலராக நம்ம இப்போ இந்த டெக்னிக்கில் வாட்டருக்கு பதிலாக ஆல்ஜினேட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ வாட்டர் கூல் ட்ரேஸ் வந்து தேவையில்லை. ஓகேவா? இட்ஸ் ஜஸ்ட் ஃபாஸ்டர் தென் த ரெகுலர் அகார் டெக்னிக். ரெகுலராக நம்ம அகார் பண்ணுறதை விட இந்த டெக்னிக் வந்து ரொம்ப ஈஸியாக செட் ஆயிரும். ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் வெட்ஃபீல்ட் டெக்னிக் அப்படின்னா இந்த வெட்ஃபீல்ட் டெக்னிக்கை வந்து நமக்கு ப்ராக்டிகல்ஸ் வைவால் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இட் இஸ் நியூ டெக்னிக் விச் ஹாஸ் பிகம் பாப்புலர். இது வந்து ரொம்ப புதுசான ஒரு டெக்னிக் தான். ஓகேவா? the areas to be recorded accurately flooded with warm water. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஏரியாவை ரெக்கார்ட் பண்ணுமோ அந்த ஏரியாவை வார்ம் வாட்டரில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கணும். வார்ம் வாட்டரில். ஓகேவா? நல்லா ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் வாஷ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரஞ்ச் மெட்டீரியலை வந்து அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு இன் பல்க் டு கவர் அக்ளோசல் இன்சசல் ஏரியாஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு சிரஞ்ச் மெட்டீரியலை நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த இடத்துல விட்டுறணும். நெக்ஸ்ட்டு ட்ரே மெட்டீரியலை அதுக்கு மேலே சீட் பண்ணணும். லைக் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல லேமினேட் டெக்னிக்கில், அதே மாதிரி தான் இதுலேயும். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஹைட்ராலிக் ப்ரெஷரை நம்ம வந்து கொடுக்கணும். ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு த ஏரியாஸ் ஹேஸ் டு பி ரெக்கார்டட். பாருங்கள், ஹைட்ரோகலாய்ட்ஸ் டவுன் இன் டு த ஏரியாஸ் டு பி ரெக்கார்டட். அந்த இடத்துல ஃபுல்லாக என்ன பண்ணிட்டோம்? நம்ம வந்து ப்ரெஷர் கொடுத்து இம்ப்ரெஷன் எடுத்துட்டோம். ஒரு சிரஞ்ச் மெட்டீரியல், ட்ரே மெட்டீரியல் ரெண்டையும் கம்பைன் பண்ணி எடுக்கிறது தான் பை யூஸிங் வார்ம் வாட்டர். அவ்வளோதான். புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு அந்த ஏரியாவை வந்து வார்ம் வாட்டரில் வெட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ட்ரே மெட்டீரியல் அண்ட் சிரஞ்ச் மெட்டீரியல் ரெண்டையும் வச்சு சேர்த்து ஒரே இம்ப்ரெஷனாக எடுக்கிறோம். அவ்வளோதான். This motion displays syringe material as well as blood and debris throughout the sulcus. ஸோ சல்கன் ரீஜியனில் ஃபுல்லாக இருக்கிற blood debris ஃபுல்லாக நமக்கு என்ன பண்ணுது? டிஸ்பிளேஸ் பண்ணி கொடுத்து த இம்ப்ரெஷன் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக நமக்கு கிடைக்குது. புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஸ்ட் டியூப்ளிகேஷன். காஸ்ட் டியூப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பாப்புலர். ஓகேவா? இப்போயுமே அகார் வந்து காஸ்ட் டியூப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் நார்மல் இம்ப்ரெஷன் மெட்டீரியலை வந்து இந்த ஆல்ஜினேட்டுங்கிறது வந்து ஓவர் கம் பண்ணிருச்சு. ஓகேவா? ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து எதுக்காக டியூப்ளிகேட்டிங் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறாங்கன்னா பிகாஸ் வென் இட் இஸ் லிக்விஃபைட் இட் ஃப்ளோஸ் ரெடிலி. ஸோ அது வந்து லிக்விட் ஸ்டேஜில் இருக்கும் போது நல்ல ஃப்ளோ இருக்குது, ஓகேவா? அதனால் நெக்ஸ்ட் லார்ஜ் குவான்டிட்டிஸ் கேன் பி ப்ரிப்பேர்ட் ரிலேட்டிவ்லி ஈஸிலி. ஸோ நிறைய குவான்டிட்டிஸ் வந்து ஒரே டைமில் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இட் இஸ் எக்கனாமிக்கல் பிகாஸ் இட் கேன் பி ரீயூஸ்ட். ஸோ திரும்ப ரீயூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனாலேயே இது எக்கனாமிக்கலாக தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா த அகார், அதாவது யூஸ் பண்ண அகாரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்மால் சங்க்ஸாக ப்ரோக் பண்ணிவிட்டு லிக்விஃபைங் மிஷினில் கொடுத்துட்றோம், ஓகேவா? கொடுத்துட்டு வேர் இட் இஸ் லிக்விஃபைட் அண்ட் தென் இட் இஸ் ஸ்டோர்டு, ஓகேவா? ஸ்டோர் ஆகிக்கும், அங்கேயே ஸ்டோர் ஆகி இருந்துக்கும். திஸ் லிக்விட் அகார் இஸ் poured into a mold former in order to create a mold. நீங்கள் ஒரு பிக்சர் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அந்த கிளாஸ் மாதிரி ஒன்று கவர் ஆகிருக்கு இல்லையா, அதுதான் வந்து மோல்டு கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மோல்ட் கவரை வந்து நம்ம கவர் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு, ஓகேவா? கவர் பண்ணிவிட்டு தென் த இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் போர், அதாவது ஜிப்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது ஏதாவது ஒன்று போர் பண்ணிக்கணும். இந்த போர் பண்ணியதுக்கப்புறம் அதுக்கு கிடைக்கக்கூடிய காஸ்ட்டுக்கு பேர் ரிஃப்ராக்டரி காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டியூப்ளிகேஷனுக்கு நம்ம பண்ணிட்டோம். ஸோ இட் இஸ் யூஸ்ட் இன் த ஃபேப்ரிகேஷன் ஆஃப் காஸ்ட் பார்ஷியல் டென்ச்சர் ஃப்ரேம் ஒர்க், ஓகேவா? இந்த ஃப்ரேம் ஒர்க்குக்காக தான் நம்ம இந்த ப்ராசஸை நம்ம பண்ணுறோம், சரியா? ஸோ காஸ்ட் டியூப்ளிகேஷன், ஓகேவா? புரிஞ்சிடுச்சா? ஓகே, நெக்ஸ்ட்டு இம்ப்ரெஷன் டிஸ்இன்ஃபெக்ஷன். இம்ப்ரெஷன் டிஸ்இன்ஃபெக்ஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த டிஸ்இன்ஃபெக்ஷனுங்கிற வார்த்தைக்கு வந்து நான் வந்து ஒரு கோட்வேர்ட் வச்சுருக்கேன், பிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பிஐஜி. ஸோ பிக்னா என்னென்னா ப்ளீச். ஸோ பிக்கோடது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளீச் ஐடஃபோர் குளுட்ரால்டிஹைட், ஓகே? ஸோ திஸ் டிஸ்இன்ஃபெக்டன்ட் இஸ் வைட்லி யூஸ்ட் இன் டென்டிஸ்ட்ரி. டென்டிஸ்ட்ரியில் நிறைய இடத்துல நம்ம இந்த 3 டிஸ்இன்ஃபெக்டன்ட் சொல்யூஷன்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இது வந்து நமக்கு வந்து லெபார்ட்ரிக்கு கொடுத்து அனுப்பணும், சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்ம இதை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி தான் அனுப்பணும், அவ்வளோதான். அந்தளவு தெரிஞ்சிச்சா போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜ் என்ன, நமக்கே தெரியும், நம்ம அக்யூரேட் டைஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியும், குட் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அண்டர்கட் ஏரியாஸை கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணுது, இட் இஸ் குட் ரெக்கவரி ஃப்ரம் டிஸ்டார்ஷன்லேருந்து திரும்ப ரெக்கவரி ஆயிக்குது இல்லையா, ஏன்னா ரிவர்சிபிள், அதனால். ஆஸ் இட் இஸ் நாட் ஹைட்ரோஃபோபிக் இட் கிவ்ஸ் குட் மாடல் சர்ஃபேஸும் நல்லா தான் இருக்குது, ஓகேவா? இட் இஸ் வெல் டாலரேட்டட் பை த பேஷண்ட், ஓகே? இட் இஸ் சீப் வென் இட் இஸ் கம்பேர்ஸ் டு சிந்தட்டிக் எலாஸ்டிக் மெட்டீரியல்ஸை விட இது வந்து ரொம்ப சீப் தான். ரீயூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. ஸோ சீப்பும் வந்துடும், ரீயூஸும் பண்ணிக்க முடியும். ஸோ ரெண்டுமே அட்வான்டேஜஸ் தான், மோஸ்ட்லி குட் தான், ஓகே? அட்வான்டேஜ். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் டஸ் நாட் ஃப்ளோ வெல் வென் கம்பேர்ட் டு நியூலி அவைலபிள் மெட்டீரியல். லைக் இப்போ வந்திருக்கிற ட்ரெண்ட் எலாஸ்டோமஸ், பட்டி இம்ப்ரெஷன்ஸில் எலாஸ்டோமஸ்லாம் வந்திருக்கு இல்லையா, ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இதோட ஃப்ளோ வந்து கம்மியாக தான் இருக்குது, ஓகேவா? எலக்ட்ரோப்ளேட்டட் பண்ணவே முடியாது, இட் cannot be electroplated, ஓகே? ஸோ டியூரிங் இன்சர்ஷன் ஆர் ஜீலேஷன் இட் மே பி பெயின்ஃபுல் டு பேஷண்ட். ஸோ கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கிறதுனால இன்சர்ட் பண்ணும்போது அது ஜெல்லாக வந்து கன்வெர்ட் ஆகும்போது பேஷண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஓகே? இட் கேன் டியர் ரிலேட்டிவ்லி ஈஸிலி. ஸோ கொஞ்சம் அது வந்து எப்படி இருக்குதுன்னா ஜெல்லி ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கிறதுனால ஈஸியாக டியர் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒன்லி ஒன் மாடல் கேன் பி போர்டு. ஒரே ஒரு இம்ப்ரெஷன் எடுத்து ஒருக்க தான் நம்மளால் போர் பண்ணி எடுக்க முடியும். மல்டிபிள் இம்ப்ரெஷன் மாடல்ஸை நம்மளால் போர் பண்ண முடியாது. எக்ஸ்டென்சிவ் அண்ட் எக்ஸ்பென்சிவ் எக்யூப்மெண்ட்ஸ், நீங்களே பார்த்தீங்க நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது, அது ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ், ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சாஃப்ட் சர்ஃபேஸ் ஆஃப் ஜிப்சம் காஸ்ட் ரிசல்ட் அன்லெஸ் எ பிளாஸ்டர் ஹார்ட்னர் இஸ் யூஸ்ட், ஓகே? பிளாஸ்டர் ஹார்டனர் நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா இந்த ஜிப்சம் காஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு சாஃப்டாக கிடைக்காது, ஓகேவா? A soft surface of gypsum cast result unless a plaster hardener is used. நம்ம plaster hardener யூஸ் பண்ணல அப்படின்னா ஜிப்சம் காஸ்ட் வந்து நமக்கு அக்யூரேட்டாக கிடைக்காது, சாஃப்ட் சர்ஃபேஸ் வந்து கிடைக்கவே கிடைக்காது, ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் தானே, பிளாஸ்டர் ஹார்ட்னர்லாம் இதுக்கு யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது, ஓகே? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா although it can be reused it is impossible to sterilize this material. இதை நம்ம ரீயூஸ் பண்ண முடியும், பட் ஒன்ஸ் நம்ம ஜெல் மாதிரி கன்வெர்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதே கண்டெய்னரில், அதாவது நம்ம வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம
பாய்லிங் இதில் போடுறோம் இல்லையா, ஸோ மறுபடியும் நம்ம போடுறதுனால இட் கேன் கண்டாமினேட் த மெட்டீரியல்ஸ் என்ன ஆகுது, கண்டாமினேட் ஆகிக்குது. ஸோ அதனால் நம்ம ரீயூஸ் பண்ணாலும் வந்துட்டு ரொம்ப டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக இருக்க முடியாது, அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஃப்ரீயாக இருக்க முடியாது, கண்டிப்பாக அந்த மெட்டீரியல்ஸ் கண்டாமினேட் ஆயிரும். Thanks for watching my video. Subscribe my channel for more videos. Like and share if anyone needs it. Bye.